வளைகுடா நாடுகளில் போர் பதற்றத்தில் இருந்து கோவை திரும்பிய மக்கள் அங்கு நிலவும் பதற்றமான சூழல் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அதை தற்போது பார்க்கலாம். நாங்கள் ஒரு 12 பேர் 3 ஃபேமிலியாக துபாய் ட்ரிப் போயிருந்தோம். லாஸ்ட் February 24 போயிட்டு எங்கள் ட்ரிப் வந்து 28 அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கும்போது மேலே ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்லாம் அட்டாக் ஆனதுனால எங்களை இமீடியட்டாக ரஷ் பண்ணி ரிட்டன் போக சொல்லிட்டாங்க ரூம்ஸ்க்கு. ஸோ நாங்கள் அகைன் துபாயில் போயிருந்தோம். ஒரு 3 நாள் கண்டினியூஸாக எந்த ஃப்ளைட்ஸும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்தோம். எங்களுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற எமிரேட்ஸ் எத்தியாட்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த 2 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து எந்த ஃப்ளைட்ஸுமே வரல. பட் லக்கிலி ஒரு 3 நாள் முன்னாடி வந்து இந்தியன் ஃப்ளைட்ஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து மக்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே சக்ஷமில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். எங்கள் சக்ஷமில் இருக்கிற மாநில பொறுப்பாளர் ரமேஷ்ஜி கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பிஜேபியோட என்ஆர்ஐ செல்லில் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வானதிகா சொன்னது மூலமாக சுந்தர் சாரை கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து அவர் என்ன பண்ணாருன்னா துபாயில் இருக்கிற என்ஆர்ஐ விங்குக்கு கான்டாக்ட் பண்ணி விட்டார். ஸோ அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறமா அந்த டேயில் மட்டும் ஒரு 5 ஃப்ளைட் இந்தியாவுக்கு திரும்பி வருது. அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் எங்களுக்கு ஏன்னா கையில் குழந்தைங்களும் இருக்குது பெரியவங்களும் இருக்காங்கங்கிறனால ப்ரியாரிட்டி பேசிஸில் தான் பண்ண முடியும். ஸோ அதில் எது உங்களுக்கு அடாப்ட் ஆகுமோ அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு நாங்கள் கொச்சின் வந்து 11:30க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த விஷயம் வந்து வானதிகா இல்லைன்னா எங்களால் கண்டிப்பாக இங்கே கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகியிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்னென்னா நீங்கள் கையில் காசு இருந்தால் கூட ஃப்ளைட்டில் வர முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷனே இல்லை. அதுவும் இன்னும் அதை தவிர லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 1 lakh ப்ளஸ் வர வரைக்குமே இருந்தது. 50,000 ஆரம்பித்து 1 லட்ச ரூபா வரைக்குமே இருந்தது டிக்கெட்டோட ஃபேரு. ஸோ இந்த மாதிரி எங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து வானதிகா தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் நேரில் வந்திருக்கோம். இதே என்னோடய ஃபேமிலி. ஸோ இவங்க ஒரு குழந்தை முதற்கொண்டு எல்லோரும் இருக்கோம். ஸோ நன்றி.